முருகனை நாம் மனமாற கும்பிடும் போதெல்லாம் நம் மனதிலும் வாழ்விலும் ஒரே நேரத்தில் அற்புதமான மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கின்றன. அந்தரங்க அமைதி மற்றும் மன நிம்மதி, முருகனின் கருணை பார்வை நம்மை சாந்தமாக்குகிறது. சுப்பிரமணியர் ஒரு யோகி. அவரை தியானிக்கும் போதே மன அமைதி கிடைக்கிறது. தீய சக்திகள் விலகும். முருகனுடைய வேல் ஒரு ஆதிசக்தி. நம்மை சுற்றி இருக்கும் தீய ஆற்றல்களை அழித்து நல்ல சக்திகளை ஊட்டுகிறது. அறிவுத்திறன் வளர்ச்சி. முருகன் ஸ்ரீஞான சபையில் ஆசான். குழந்தைகள் மாணவர்கள் முருகனை வழிபட்டால் நினைவுத்திறன் புத்திசாலித்தனமும் வளர்கிறது. வேலை, வியாபாரம், வாழ்க்கை முன்னேற்றம். தாமரை மேலிருக்கும் முருகன் பக்தர்களுக்கு தாமரையின் போல் உயர்வை தருகிறார். தொழிலில் முன்னேற்றம், பணப்பிரச்சனை தீர்வு, வாழ்வில் திசை திருப்பம் தருகிறவர். குடும்ப நல்லிணக்கம், திருமண தடை நீக்கம். முருகன் ஒரு குடும்ப தெய்வம். திருமண தடை நீங்க, நல்ல துணை வாழ்க்கை அமைய, குடும்பத்தில் அமைதி நிலவ முருகனை கும்பிட வேண்டும். கடன் பிரச்சனை மற்றும் ராகு கேது தோஷ நிவாரணம். முருகனை வழிபடும் போது ஜாதக தோஷங்கள், கடன் பிரச்சனைகள், ராகு கேது பாதிப்புகள் நீங்கும். அருள் அனுபவம் மற்றும் பரிபூரண நம்பிக்கை. முருகனை தினமும் கும்பிடும் மனங்கள் ஒரு நாள் அவரது அருள் நேரில் உணரத்தக்க அளவிற்கு வெளிப்படுகிறது. வேல் முருகா, உன் ஒரு பார்வை போதும் என் வாழ்வை ஒளிக்கொள்ள. ஒவ்வொரு முருகன் கும்பிடும் தருணமும் என் மனதுக்குள் ஒரு புதிய தெளிவை தருகிறது. ஓம் சரவணபவா, உன் திருவடிகள் நமக்கு என்றும் துணை.